மதத்துக்கு வித்துடுறீங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? இப்ப எப்படி தமிழை வாழ வைப்போம், தமிழனையே ஆள வைப்போம்னா பிரிவினைவாதம்னா, இப்ப மற்ற மாநிலங்கள்லாம் பிரிஞ்சு போயிருச்சா? இப்ப கேரளாவில் மலையாளி தானே ஆள்றாரு, ஆந்திராவில் தெலுங்குல தான் ஆள முடியும். நாம் தமிழர்னு கட்சி ஆரம்பிச்ச போதே இது தீவிரவாதம் பிரிவினைவாதம்னா, தெலுங்கு தேசம்னு மரியாதைக்குரிய நடிகர் ஐயா என்.டி. ராமாராவ் கட்சி ஆரம்பிச்சாரு. அப்ப இந்தியாவுக்குள்ள என்னடா ஒரு தெலுங்கு தேசம், இந்திய தேசத்துக்குள்ள ஒரு தெலுங்கு தேசம், இது பிரிவினையை தூண்டுறதுன்னு யாருமே பேசல. தமிழர்கள் பேசினா மட்டும் அது ஏன் உங்களுக்கு எல்லாம் கடும் கோபமும் வேதனை வழியும் வருது? ஏன் அப்படி? அது நீங்க வெளிப்படுத்துற விதமா? அதெல்லாம் வெளிப்படுத்துறதும் இல்ல. நாங்க உணர்வு பெற்றக்கூடாது. நாங்க மடையர்களா இருந்தா தான் இந்த இனம் சாராத மற்றவன் நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கலாம்ங்கிறதா. மகாராஷ்டிரா மாநிலத்துல இன்னைக்கு பிருத்திவிராஜ் சவான் முதலமைச்சரா இருக்கிறார். ஆந்திராவில் கிரண்குமார் ரெட்டி இருக்கிறார். இங்க உம்மன் சாண்டி இருக்கிறார் கேரளாவில். 3 பேரும் ஒரே கட்சி தான், ஒரே தலைவி தான், ஒரே பொதுச் செயலாளர் தான். இவங்களை யாராவது மாறி இந்த மாநிலத்தை ஆள சொல்லுங்க பார்ப்போம். நாங்க என்னமோ புதுசா என்னமோ ஒரு இதை கொண்டு வரோம்னு நினைக்கிறீங்க. எல்லாரும் அப்படித்தானே ஆண்டுகிட்டு இருக்கிறீங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. நீங்க என்னதான் இந்திய தேசியம் பேசினாலும் அந்த மாநிலத்தை ஆளணும்னு வரும்போது அந்த மாநிலத்தின் மகன் அந்த மொழியை தாய்மொழியாக கொண்டவன் தான் ஆள முடியும். அப்ப அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப நான் அதை சொல்லும் போது நீங்க படக்குன்னு எங்களை பிரிவினைவாதி, எங்களை நீங்க வெளிப்படுத்துற விதத்துல அந்த என்ன விதம் இருக்குது? பசிச்சு இருக்கிற குழந்தை அப்படி கொஞ்சம் கதறித்தாலும் பசிக்கு, அப்ப நீங்க அது எப்படி முணங்கிக்கிட்டே இருக்க சொல்றீங்களா? எங்களை உரிமைக்கு பேசுறவன் ஓங்கித்தாங்க பேச முடியும். என் நிலத்தை நான் ஆளணும்னு துடிக்கிறது அடிப்படை மனித உரிமைங்க. என் உணர்வு சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, என் உரிமை சம்பந்தப்பட்டது. ஒரு இனத்தை அந்த இனம் சாராதவர்கள் பல 50 ஆண்டுகளா ஆண்டு அதிகாரத்தை, ஆட்சி அதிகாரத்தை செலுத்துவது, அடக்கி ஆள்வது என்பது எப்படி இந்த அடிமைத்தனத்தை நீங்க சகித்து கொண்டு இருக்க சொல்றீங்க? என்னைய இதை நான் கேட்கறது எப்படி? இதுல பிரிவினைவாதம் எங்கிருந்து வருது? பிரிவினைவாதம் வரல அப்படின்னு சொல்லும் போது பிரிவினைவாதத்துல உங்களுக்கு உடன்பாடு? காவிரியில் நான் தண்ணி கட்டு போறான்னா தமிழன் பிரிவினைவாதம், தண்ணி தர முடியாத தமிழனுக்குன்னு சொல்றது தேசியவாதமா? முல்லை பெரியாற்று அணையை இடிக்க கூடாதுன்னு தமிழர் தன் உரிமையை பேசும்போது அது பிரிவினைவாதத்தை தூண்டுது. ஆனா இடிப்போம்னு சொல்லி பேசுவது, மத்திய அரசு ஒப்புதல் தந்தாலும் தராவிட்டாலும், தமிழக அரசு ஒத்துழைப்பு தந்தாலும் தராவிட்டாலும் அணையை இடிப்பதுதான் அது உறுதி என்று பேசுவது தேசிய ஒருமைப்பாடா? அப்புறம் இதெல்லாம் பிரிவினைவாதம் இல்ல. ஒக்கனைக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு ஜப்பான் அரசு தமிழக அரசுக்கு நிதி ஒதுக்குது, தமிழ்நாடு அரசுக்கு. அந்த அரசுக்கு நிதி ஒதுக்காதீங்கன்னு கர்நாடக அரசு ஜப்பான் அரசு நாட்டிற்கு கடிதம் எழுதுது. அப்போ ஒரு நாட்டுக்குள்ளே, இந்திய நாட்டுக்குள்ளே ஒரு மாநில அரசு இன்னொரு மாநில அரசுக்கு உதவக்கூடாதுன்னு எழுதுனா இது தேசிய ஒருமைப்பாடா? இது பிரிவினைவாதம் இல்லையா? அப்ப நாங்க மட்டும் எங்க உரிமைக்கு பேசும்போது மட்டும் அது என்ன பிரிவினைவாதம்? என்ன கேக்குறாங்க, நீ இப்படி தனி தமிழ்நாடு கேட்பியா? தனி தமிழ்நாடு நான் கேட்பேன், நீங்க கொடுப்பியா? கேட்பேன், கொடுப்பியா?